வெல்கம் டு இந்தியா டு யூகே டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபாரி பார்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோங்க. அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு அது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஸோ இந்த சஃபாரி பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது எப்படி புக் பண்ணுறதுன்றத இப்போ பாருங்கள். ஸோ இதில் பார்க்குற மாதிரி நீங்கள் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் சஃபாரி பார்க் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட் டிக்கெட்ஸ் அப்படின்னு வரும். அதில் பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பை நவ் கிளிக் பண்ண உள்ளே போன உடனே என்ன டேட் அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் எந்த டேட் போகிறீங்களோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து எத்தனை அடல்ட் அண்ட் சைல்டுன்னு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 22 pounds அதாவது டிஸ்கவுண்ட் தராங்க ஸ்டூடெண்ட் ஐடி இருந்தால். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிஸ்ட் பேண்ட்ஸ் அதுக்கப்புறம் அனிமல் ஃபுட் இதில் என்ன வேணாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரைஸ். அப்படி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அடல்ட்டோட நேமும் அதோட ஃபோன் நம்பர் கேட்கும். எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் அண்ட் பேக்கு போகும். அதில் நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு உங்களோட இமெயிலில் அதோட பிடிஎஃப் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் நம்ம பேக் டு ஃபார்ம், அதாவது திருப்பி நம்ம ட்ராவலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோங்க. அப்படியே போகும்போது சஃபாரி பார்க் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பாட், அதாவது அதுக்கு முன்னாடி அதோட டைரக்ஷன் வந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம். பாருங்கள் வந்துடுச்சு அந்த சஃபாரி பார்க். இப்படி தான் இருந்தது அதோட என்ட்ரன்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதோட என்ட்ரன்ஸ். அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுட் ஏதாவது வாங்கணுன்னா அது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிக்க வேண்டிய அந்த பிரிண்ட் அவுட் செக்ஷன், அதாவது என்ட்ரன்ஸு. ஸோ என்னால் அந்த இடத்த ஷூட் பண்ண முடியல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிரிண்ட் அவுட்டை காட்டினோன்னே அவங்க உள்ளே விட்டுருவாங்க. ஒரு வழியாக நம்ம சஃபாரி பார்க் வந்துட்டோம். இந்த சஃபாரி பார்க்கில் என்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம சஃபாரி பார்க்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ இப்படியே தாங்க உள்ளே போனோம். உள்ளே போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. நம்ம காருக்குள்ளேயே தான் இருக்கணுன்றது மட்டும் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அனிமலுக்கு ஃபீட் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அது அக்செப்டபிள்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கலாம், ஒரு சில இடத்துல க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்படி நாங்கள் உள்ளே போகும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ரைனோசரஸ் தாங்க. ஸோ இந்த ரைனோசரஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. நீங்கள் காரில் ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக இது உள்ளே போக முடியாதுங்க. ஏன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா கார் க்யூவில் நிற்கும். ஸோ மெதுவாக தான் உங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்படி நாங்கள் போகும்போது இந்த ஒரு அனிமலை பார்த்தோம். இந்த அனிமல் எங்களை பார்த்த உடனே சடனாக எங்கள் பக்கம் இப்போ வரும் பாருங்களேன். அது வரதை பார்த்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளாஸ் டோரை சாத்திக்கிட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருந்தது. அதனால நான் கிளாஸ் டோரை சட்டுன்னு சாட்டிட்டேன். அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது நான் நினைக்கவே இல்லை இந்த ஜீப்ராவை பார்ப்பேன்னு. நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜீ ஃபார் ஜீப்ரா. பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது தான் இதை பார்த்த உடனே சொல்கிறாங்க சத்தியமாக எனக்கு பிடிச்ச ஒரு அனிமல் இதுவாக மாறிடுச்சு. எவ்வளோ உயரம் இந்த ஜிராஃப். அந்த ஜிராஃப்க்கு பக்கத்தில் ஒரு கூடு மாதிரி ஒன்று தொங்க விட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தான் அதோட உணவு பொருள் இருக்கும். அது சாப்பிட்றதுக்காக அதை அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இன்னும் என்ன இருக்குன்ற எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோங்க. அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு மான் வந்துச்சு. இந்த மானை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். அது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மானோட கொம்பு தான், அதாவது கொம்பு மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மரக்கிளை மாதிரியே இருந்துச்சுங்க. அதுக்கு தான் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன்.
நாங்கள் எங்கள் தேடலை தேடி அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது சீட்டா பிளைன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம குஷி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டா உடனே ஓடி வரும். உங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த சீட்டா வந்து ஏதோ எங்களை பார்த்துட்டு திருப்பி போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் சீட்டாஸ் தேடிட்டே இருந்தோம், இருக்கான்னு. அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஃபைன் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் திருப்பி கொஞ்சம் போகும்போது நிறைய சீட்டாஸ் வந்து அங்கே இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் சீட்டாஸ் வந்து எங்கே வேணால் இருக்கலாங்க, உங்களோட லக்கு தான். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் போகும்போது சீட்டா பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது அந்த சீட்டா அங்கே இருக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய காடுன்றதுனால அதுங்க எங்கே வேணால் வந்து சுற்றும். ஸோ இப்போ இந்த சீட்டை பார்த்த உடனே நான் வந்து அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே திருப்பி நாங்கள் வந்து காரை எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் காரை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் சைன் இருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரெட் லைட் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் அந்த எல்லோ லைனை க்ராஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெட் இருந்தால் நீங்கள் அந்த எல்லோ லைனுக்கு முன்னாடியே நிற்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டோர் இருந்தது. அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னாங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். Close all windows and remain in the vehicle at all times. ஓகே, வாங்க நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக். ஸோ இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வைல்ட் அனிமல்ஸ். அதனால தான் உங்களோட விண்டோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லயன் பார்த்தோம். ஸோ அந்த லயன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதுங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனும் கிடையாது. லைக் எந்த ஒரு வேலியோ இல்லை எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அந்த பக்கம் தாண்டி கூட வரலாம். அதனால தான் நீங்கள் வந்து உங்கள் காருக்குள்ளேயே இருக்கணும், காரை விட்டு வெளியில் இறங்கக்கூடாது. காரை எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுக்கோங்க, விண்டோஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் கவர் உள்ள வெஹிக்கிள் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்டான நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அதாவது டாப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர அனுமதி இல்லை இந்த பர்டிகுலர் ஜோனில். ஸோ இந்த லைன் பார்க்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எங்களால் ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 லைன் பார்த்துருப்போம் அன்றைக்கி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள் லக்கு தான் லைன் பார்க்குறது. அதுக்கப்புறம் என்ன விலங்கு நீங்கள் பார்த்தாலும். ஸோ இங்கே ஒரு வார்னிங் சைன் பார்த்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ரெட் சிக்னல் இருக்கும். அந்த ரெட் சிக்னல் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, அதை தாண்டி உள்ளே போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி நின்றுடணும். ஸோ ஒரு ரெட் சிக்னல் இல்லைன்னா நீங்கள் க்ராஸ் பண்ணி போகலாம். ஸோ எங்களுக்கு ரெட் சிக்னல் இல்லை, நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர். ஸோ ஒயிட் டைகர்ஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா நாங்கள் கணக்கு பண்ணல, மேபி ஐ திங்க் ஒரு 4 to 5 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப ஒயிட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் அவங்க வரும்போது இவ்வளோ ஒயிட் டைகர்ஸ் அவங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கொஞ்சிட்டு இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டீர். இந்த டீரோட கொம்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது. அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது நம்ம ஒரு எலிஃபெண்ட். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இந்தியன் ஸ்டைல் வரணுன்றதுக்காக அவங்க நம்ம ஒரு டெம்பிள் மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். என்ன வரும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இன்னும் நாங்கள் பயணிச்சுட்டே இருந்தோம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு மான் நினைக்கிறேன், இதுவும் ஒரு புள்ளிமான் மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு மான் கூட்டத்தை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவும் அழகாக இருந்தது. அப்படியே ஒரு பஞ்சாக இருந்தது, ரொம்ப நிறைய இருந்தது. இது பார்க்க ரொம்ப அப்படியே கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒன்றோட ஒன்று எதுவும் சண்டை போடலை, அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருந்தது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டுருந்தோம் அடுத்தது என்னன்னு அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லைன் பார்த்துட்டோம், ஒயிட் டைகர் பார்த்துட்டோம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைகர் பார்க்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த டைகர் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கே சிரிப்பு வரும். அது என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள்.
எங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்துட்டே இருந்தோடனே அது என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே அது ஓடி போயிடுச்சு. அது ஓடி போய் பார்த்தீங்கன்னா இது அது கிடையாது, இது இன்னொன்று. பட் அது ஓடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருச்சு. இப்போ பாருங்களேன், அது அங்கேருந்து எட்டி பார்க்கும் பாருங்களேன். அது அந்த இடத்த விட்டு வரவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. எங்களுக்கே சிரிப்பாக இருந்தது, ஒரு டைகராக இப்படி பார்த்து அங்கே ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்னென்னா நாங்கள் வந்து இப்போது ரிட்டன் அந்த என்ன சொல்கிறது ஒரு லாங் சுற்றி முடிச்சுட்டு நம்ம அந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா கேமல் கிட்ட வந்திருக்கோம். ஸோ இந்த கேமல் பார்த்திங்கன்னா 2 ஹம்ப்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஹம்ப்ஸ் இருக்குது. இது வந்து ஒன்று வந்து நான் வந்து சும்மா இப்படி கூப்பிட்டுட்டே இருந்தேன், கேமல் கேமல் அப்படி சொல்லிட்டு சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தேன். அது ஒன்று பார்த்திங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் வந்துடுச்சு அது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. லைக் வந்து நம்ம ஏதோ பண்ணிடுவோமா, இல்லை வந்து ஃபுட் ஏதாவது கிடைக்குமா அந்த மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் எக்ஸிட் கிட்டே வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை பார்த்திங்கன்னா நாங்கள் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நாங்கள் எக்ஸிட் வந்துட்டோம். ஏன்னா இப்போது நாங்கள் மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா எல்லா அனிமல்ஸும் உள்ளே போயிடும், எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து வெளியில் வரதுக்கான அந்த ஒரு வே. நான் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பிளேஸ் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபுட் வேணும்னா ஃபுட் வாங்கிக்கலாம். அப்புறம் அனிமல்ஸோட டாய்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சஃபாரி பார்க்கில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1699 வருது. இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைகர்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா சிங்கம், இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து இங்கே இருந்தது. நாங்கள் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரடிகள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருந்தது. இங்க பாத்தீங்களா குட்டி குட்டியான வந்து நிறைய டாய்ஸும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சஃபாரி பார்க்கை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நைஸ் ட்ரிப் இது ஒரு 1 day ட்ரிப் தான். ஆனால் வந்து ரொம்ப அழகான மெமரிஸ். அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் கூட இருக்குது. பட் நான் அது எதுவுமே எடுக்கல, பிகாஸ் ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிச்சா இன்னும் லென்த் ஆகிடும் அப்படின்றதுனால நான் அதோட முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா இந்தியா டு UK டைரிஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.